வசியம் பண்ணுறதுன்னா, இப்போ ஃபோட்டோ வச்சோ, அவங்களோட தலைமுடியை வச்சோ, அவங்களோட டிஎன்ஏ வச்சு பிரிஞ்சு போன உறவுகளுக்காக நம்ம வசியங்கிற ஒரு பூஜையை பண்ணுறோம். இடுமருந்துகளை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அந்த நினைவு, அந்த மோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மோகத்தை கொடுக்கக்கூடியதுக்கு உண்டான ஒரு இடுபொருள் தான் அந்த இடுமருந்துங்கிறது. இப்போ இடுமருந்து வந்துட்டு சாப்பிட்டவங்க நிறைய பேர் வந்து என்னன்னா உயிருக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதில் வந்துட்டு சில இந்த பூச்சினுடைய கழிவுகள்லாம் சேர்க்கறதுனால சீக்கிரமாக வந்துட்டு மரணம் அடைகிறாங்கன்னு சொல்லிடலாம். இப்போ இவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு மனிதன் பயன்படுத்தணுமா? இல்லை, பொதுவாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா, மையினொன்னே வசியமை வசியமை இப்போ வசியமை இப்போ அதை ஒரு இதாக வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா வசியமை கொண்டே ஒரு காதலிக்கு தடை விடுறது, இல்லை ஒரு மனைவிக்கு தடை விடுறது, பெரிச்சவங்க மேலே தடை விட்டாக்கா அவங்க உடனே வந்துடுவாங்க. அது ஒரு முட்டாள்தனம். அது அப்படி நடக்குமானா நடக்காது. மையங்கிறதே அரைச்சும் போதே அது ஒரு ஜடம் தான். அது ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அதுக்கு உண்டான உயிர் கொடுக்கும்போது தான் அது இன்னாருக்கு இன்னார் மகள் வசியமாக பண்ணி கொடுக்கும்போது தான் அதுக்கு உண்டான உயிர்ப்புங்கிறது கிடைக்கும், அதுக்கு உண்டான வேலைங்கிறது நடக்கும். அந்த ஆண் பெண் வசியங்கிறது ஒரு முட்டாள்தனம், ஒரு தப்பான ஒரு வாதம். அது ஆண் பெண் வசியங்கிறது அது ஒரு தவறான ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனை அது வேற மாதிரி கொண்டு போகிறது தான். இது என்னன்னா, பட் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லை அது இருக்கும். நான் இப்போ என்ன அவங்ககிட்ட உண்மை இருந்தால் தான் அந்த காரியமே நடக்கும். தன்னோட மனைவி தன்னோட பிரிஞ்சிருக்கும், அதுக்காக உண்மையாக கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். தவறான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அதுக்கு உண்டான தண்டனையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தவறான ஒரு விஷயத்தை இப்போ பண்ணிட்டு அதனால வர பாதிப்பு கண்டிப்பாக அதுக்கு உண்டான தண்டனை உற்பத்தினவும் தண்ணி குடிக்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அன்றைக்கி செய்யலாம். கண்டிப்பாக அதனால் ஒரு அழிவுங்கிறது. ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வராகி சித்தர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையிலும் இன்னைக்கு பேசுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுத்த மாட்டோம். வணக்கம் சார். இப்போ நம்ம வந்துட்டு வசியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு ரொம்ப காலமாக வசியம் பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கோம். ஸோ இப்போ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பேச போகிறது என்னென்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பேசியிருந்தோம், இடுமருந்துன்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருந்தோம். இப்போ இந்த வசியம்க்கும் இடுமருந்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? வசியம் பண்ணுறதுன்னா, இப்போ ஃபோட்டோ வச்சோ, அவங்களோட தலைமுடியை வச்சோ, அவங்களோட டிஎன்ஏ வச்சு இன்னாருக்கு இன்னார் மகன், இன்னாருக்கு இன்னார் மகள், அது கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு காதலன் காதலியாக இருக்கலாம், இல்லை மற்ற உறவுகளாக இருக்கலாம். இதுக்காக இந்த பிரிஞ்சு போன உறவுகளுக்காக நம்ம வசியங்கிற ஒரு பூஜையை பண்ணுறது. இப்போ அது ஒரு வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், யாருக்கு வேணால் ஒரு நண்பர்களோட இருக்கலாம். இந்த வசியம் செய்கிறது இந்த அந்த வசியங்கிறது இதை சார்ந்தது தான். இந்த வசிய பூஜைங்கிறது வந்து ஒரு கணவன் மனைவிக்கு, ஒரு காதலன் காதலிக்கு, ஒரு குடும்ப உறவுகளுக்கு, இல்லை ஒரு நண்பர்களுக்கு, பிரிந்து போன நண்பர்களுக்கு, இல்லை பிரிந்து போன உறவுகள் திரும்ப ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு பூஜை தான் வசிய பூஜைங்கிறது. இன்னாருக்கு இன்னார் மகன் வசியமாகணும், இன்னாருக்கு இன்னார் மகள் வசியமாகணும்னு சொல்லி அதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்களை பண்ணி அவங்களுக்கு உண்டான பொருள் நம்ம கொடுத்தோம்னா அது குறிப்பிட்ட நாளில் அதுக்கு உண்டான பவரில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சண்டை சச்சரவு, அந்த பிணக்குகள் நீங்கி 2 பேருக்குள்ள ஒரு சமரசம் வரும். அடுத்த கட்டம் நகர் வந்து பார்த்திங்கனாக்கா சந்தோஷமாக திரும்ப பழைய லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து மாந்திரிக ரீதியாக ஒரு வசிய பூஜை பண்ணி கொடுக்குறது. இப்போது அதிலிருந்து இப்போ இடுமருந்து வசியம் அப்படின்னாக்கா, இப்போ இது 2 கான்செப்டுமே வேறு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது மாந்திரிக ரீதியாக உண்டானது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியாக, அதாவது அவரோட மனநிலையை டக்குன்னு அடித்து நம்ம பக்கம் கொண்டு வர. இது யாருக்கு பண்ணணும்? இது எல்லாருக்குமே நமக்கு பண்ணுறது கிடையாது. நம்ம என்னன்னா பொதுவாக அந்த இடுமருந்து வசியம்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு கணவன் மனைவி அப்போ அடங்காத கணவன் தான் சொல் பேச்சு கேட்கணும்னு மனைவி நினைப்பா, இல்லை அடங்காத மனைவி தன்னோட சொல் பேச்சு கேட்டு தன்னோட மனைவி தான் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும்னு கணவன் நினைப்பான். இந்த மாதிரியான அவர்களுக்கு அவனுக்கு என்னதான் வசியம் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் அண்ட் பேக் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சுப்பீரியர் பவர் தேவைப்படுது. அப்போ என்ன ஆகும்? இப்போ சில பேர் வந்து மாந்திரிகத்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் வீழ்த்த முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டூல் தேவைப்படுது. அதுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இடுமருந்துகளை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவங்கள வந்து அதாவது அடங்கவே மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஒருத்தங்க மேலே ஒரு அன்பாகவும் பாசமாகவும் தன்னோட இப்போ நிறைய பேர் வந்து தன் குடும்பத்து மேலே பாசம் இல்லாமல் இருப்பான், மனைவி மேலே பாசம் இல்லாமல் இருப்பான், தன் கணவன் மேலே பாசம் இல்லாமல் இருப்பான், குழந்தைங்க மேலே பாசம் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ இவங்களையெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? இவங்களை இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான ஒரு கொடுத்துருந்தாக்கா, அவங்களுக்கு உண்டான இடுமருந்து நம்ம கொடுத்துருந்தாக்கா என்ன ஆகிருக்கும்? அவங்களுக்கு நம்ம அதாவது பிரிஞ்சு போனாலும் கூட, சண்டை போட்டு போனால் கூட அந்த நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க நம்ம கணவன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்திருக்கும், நம்மளோட மனைவி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அந்த நினைவு, அந்த மோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மோகத்தை கொடுக்கக்கூடியதுக்கு உண்டான ஒரு இடுபொருள் தான் அந்த இடுமருந்துங்கிறது.
இது வந்து நல்லாவே வேலை செய்யும். இப்போ இடமருந்து கொடுத்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் நிறைய பேர் இடமருந்துன்னு கிளம்பிட்டாங்க. இங்கே முக்கால்வாசி மார்க்கெட்டில் கிடைக்கிறது அது இடமருந்தே கிடையாது. இன்னொன்று என்னென்னா ஒரு இடமருந்துங்கிறது ஒருத்தனோட வாழ்வியலில் அவனோட ஆயுசே பாதியாக குறைச்சணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது எதனால சார் இந்த ஆயுசையை குறைக்குமுங்கிற அளவுக்கு அது இல்லை, செயல் நான் சக்தி ஏற்கனவே இருக்கு? நம்ம இது ஆமா ஒரு ஆமா ஒரு சில விஷ பூச்சிகள், ஒரு சில ம் விஷ பொருட்கள்லாம் அவங்க சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வசியத்துக்காக உடனே வேலை செய்யணும்னு இது சேர்க்கும் போது என்ன ஆகுன்னா, அது என்ன ஆகும்? இப்போ ஒரு விஷ பொருள் வந்து நம்மளோட உடம்பு கூட கலக்கும்போது, இப்போ ஒருத்தன் ஒரு மதுவை குடிக்கிறான். மதுவை குடிக்கும்போது அவனுக்கு இன்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறக்காண்டி குடுக்குறான். அது குடிக்கிறது அதுக்கப்புறம் அவனோட வாழ்வியல்ல அவனுக்கு பாதிப்பை கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி தான். இது ஒரு ஒரு இடுமருந்தை நம்ம கொடுக்குறோம். அப்போதைக்கு அது வேலை செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் அதனால வர பின்விளைவுங்கிறது ரொம்ப அதிகம். அதனால தான் நம்ம என்ன சொல்றது, ஒரு சித்தர் வழியில சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க, அதாவது அந்த மூலிகை வித்தை தெரிஞ்சவங்கள்ட்ட அதை வாங்கி கொடுத்தோம்னா, அதாவது ஒரிஜினல் கணவன் மனைவி அவங்க அந்த விஷயத்தை பயன்படுத்துனாங்கன்னா, இடுமருந்து மூலியமா இருக்கிற அந்த வசியங்கிறது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். யாரா இருந்தாலும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். இப்போ ஒரு கணவன் மனைவிக்கோ, இல்லை குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கறக்கோ, சில குழந்தைகள் அடங்காது சொல் பேச்சு கேட்காம இருக்கும். அவங்களுக்கோ இது பயன்படுத்தலாம். இப்போ துபாயில வந்து ஒருத்தர் வந்து நம்மளோட டிவோட்டிஸ். அவர் என்னன்னா, அந்த இடமருந்து விஷயத்துல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது. இந்த மாரி இத பயன்படுத்திக்கங்க. இத பயன்படுத்தினா இவங்க என்ன சொல் பேச்சு கேட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இந்த குடும்பம் பிரியிற நிலைமையில இருந்தது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அவரு கணவன் வந்து துபாயில இருக்காரு. மனைவி வந்து இந்தியால இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க மனைவிக்கு வந்து வேற ஒரு அஃபைர் கூட அந்த பையன் கூட போயிட்டாங்க. இப்போ அங்கே 2 குழந்தைகள் தான் இருக்கு. அந்த குழந்தைகள் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பொண்ணுக்கு இடுமருந்து குடுத்து, வசிய மருந்து குடுத்து, இந்த பொண்ண கூட்டிட்டு போயிட்டான். இப்ப இந்த குழந்தைங்க யாரும் இல்லாம, அப்பா, அம்மாவும் இல்லாம, ஆ 2 பேருமே இல்லாம, தாத்தா, பாட்டிகளும் கிடையாது. இவங்க தான் எடுத்தோனயே இப்போ கல்யாணம் முடிச்சோனயே மாமனார், மாமியார தொரத்திடுறாங்க. அப்பா தான் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் எப்படி இன்னைக்கு அந்த குழந்தைகள் நிற்கதியா, இன்னைக்கு ஒரு இதுல சர்ச்சில ஒரு ஃபாதரோட கண்ட்ரோல்ல, இத்தனைக்கும் அவரு ஒரு இஸ்லாமியர். ம் அவரோட குழந்தைங்கள எங்க இருக்கு? ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட அவங்களோட கண்ட்ரோல் இருக்கு. நீ வர வரைக்கும் இப்பதான் ஒரு விசா போட்டு போயிருக்காப்ல. அப்ப இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது? அப்போ இது கரெக்டா அவங்கவங்க மனசாட்சிக்கு படி இது பயன்படுத்தினா நல்லா இருக்கும். இந்த விஷயத்தை அவங்க வீட்டுக்காரர் பண்ணியிருந்தாரா இந்நேரம் உங்க குடும்பம் சந்தோஷமா இருந்திருக்கும். இடமருந்துங்கிறது ஒருத்தரோட மனசை மாத்தி நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு வேலை செய்யுமானா 100% வேலை செய்யும். ஓகே சார். இப்போ நம்ம இப்படி பேசும்பொழுது, இப்போ இடுமருந்து வந்துட்டு சாப்பிட்டவங்க நெறைய பேர் வந்து என்னன்னா, உயிருக்கு நெறைய ஆபத்துகள் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க, அதுல வந்துட்டு சில இந்த பூச்சியினுடைய கழிவுகள்லாம் சேர்க்கறதுனால சீக்கிரமா வந்துட்டு மரணம் அடையறாங்கன்னு சொல்லிலாம். இப்போ இவ்ளோ சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு மனிதன் பயன்படுத்தணுமா? இல்ல. அதுக்கு தான் சொல்றது. அது சித்த மரபு முறையில ஒரு ஒரு மூலிகை மூலியமா கிடைக்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்தினா நல்லா இருக்கு. எப்பவுமே இந்த மாரியான ஒரு விஷயங்கிறது, ஒரு வசியங்கிறது நமக்கு தேவையில்ல. நம்ம அன்பாலும் புரிஞ்சு கொள்ற விஷயத்தினாலும் கிடைக்கிற அன்பு தான் என்னைக்கும் நிரந்தரம். இது முடியவே இல்ல. அவங்க ஒரு லைஃப்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. வேற வழி இல்லைங்கும்போது தான் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அதனால தான் இந்த இடுமருந்து இது எல்லாருக்குமே பயன்படுத்துமான்னா கிடையாது. எல்லாருக்கும் இத பயன்படுத்திட முடியுமான்னு கிடையாது. அதை யார் எப்படி யாருக்காக பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வேலை செய்யும். அதுதான் சொல்கிறேன். வாங்கி கொடுக்குற நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க, யாருக்காக பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. கரெக்டான நபர்களோட வந்து வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலனை கொடுக்கும். நம்ம காசுக்காக பார்த்துட்டு ரூ. 100 கிடைக்குது, ரூ. 500 கிடைக்குதுன்னு வாங்கும்போது இங்கே மணி தான் எல்லாத்தையும் ரோல் பண்ணுது. அப்போ அதுக்கு உண்டான பலனுங்கிறது நம்ம இது பண்ணணும். அதனால் யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓகே சார். இப்ப நம்ம வந்துட்டு இந்த வசிய மைகள் பயன்படுத்தும்போது, எத்தன நாள்கள்ல நம்ம தீர்வு காணலாம்? இப்ப நம்ம ஒரு டைம் அந்த மை யூஸ் பண்றோம் அப்டின்னாலே, அதுவே நமக்கு வந்துட்டு பல வருடத்துக்கு வந்து வேற எதுவும் பயன்படுத்தாத நிலையில நம்ம இருக்க முடியுமா? அத பத்தி இப்போ சொல்லுங்க. வசியமை இப்போ நம்ம என்ன பொதுவா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா, மையின்னொன்னயே வசியமை. இப்போ வசியமை இப்போ அத ஒரு இதா வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா வசியமைய கொண்டு ஒரு காதலிக்கு தடவி விடுறது, இல்ல ஒரு மனைவிக்கு தடவி விடுறது, இல்ல பெரியவங்க மேல தடவி விட்டாக்கா அவங்க உடனே வந்துருவாங்க அப்படின்னு. அது ஒரு முட்டாள்தனம். அது அப்படி நடக்குமான்னா நடக்காது. அது ஓகே. ஒரு மைங்கிறது எதுக்காக குடுப்பாங்கன்னா, ஒரு வசீகர தன்மைய குடுக்குறதுக்காக குடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் வராரு, ஒரு சுப்பிரமணி வராரு அப்படின்னாக்கா, அவர் மனைவியோட பிரச்சனைக்காக வருவாரு. இல்ல அவர் தொழில் விஷயத்துக்காக வருவாரு. இல்ல அவர் வேலை நிமித்தமா வருவாரு. அப்போ அங்க என்ன தேவைப்படும்? அவருக்கு ஒரு வசீகர தன்மைங்கிறது வேணும். அவர் போன காரியம் தடையில்லாம நடக்கணும். அவருக்கு ஒரு எதுவும் முட்டுக்கட்டை இல்லாம இருக்கிறதுக்காக குடுக்குறது தான் அந்த மை. இப்ப அது வசியமைன்னோன, அது அடுத்த பரிமாணத்துக்கு எங்க போகுது? ஆண், பெண் வசியத்துக்கு அப்படிங்கிற மாரி போயிருது. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். வசியமைங்கிறது அது வேலை செய்யுமானா கண்டிப்பா வேலை செய்யும். அது எதுக்காக குடுக்குறது அப்படின்னாக்கா, அவனுக்கும் ஒரு 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 பவர் கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு 60% அவனோட எஃபர்ட்ட போடுறான் அப்படின்னாக்கா, இது ஒரு 30%
கூட இருந்து ஒரு ஒரு ஆத்மாவோ இல்லைன்னா ஒரு தெய்வமோ அதுக்குள்ள ஒரு ஆகர்ஷணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுங்கிறது ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் மாதிரி நமக்கு வேலை செய்யும். அதுக்குண்டான பவர் கொடுக்கும். வசியமை வேலை செய்யுமானா கண்டிப்பாக 100% வேலை செய்யும். அதை யார் எப்படி பயன்படுத்துறாங்க பொறுத்து இருக்கு. இப்போ எடுத்தோடனே நம்ம வச்சுட்டு வசியமை பார்த்தோம்னா இப்போ ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் வசியமைன்னா அது கிடையாது. இன்னாருக்கு நம்ம என்ன இப்போ நீங்கள் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு நல்ல மாதிரி என்ன கேட்பாரு, உங்களோட டீட்டெயில் கொடுங்க, யார் உங்களுக்கு அந்த வசியமானுங்கிற டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த பூஜையை பண்ணி கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அது வசியம் மையங்கிறதே அரைச்சும் போதே அது ஒரு ஜடம் தான். அது ஒருத்தங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு உண்டான உயிர் கொடுத்து கொடுக்கும்போது தான் அது இன்னாருக்கு இன்னார் மகள் வசியமாகணும்னு பண்ணி கொடுக்கும்போது தான் அதுக்கு உண்டான உயிர்ப்புங்கிறது கிடைக்கும். அதுக்கு உண்டான வேலைங்கிறது நடக்கும். சரி, இப்போ நம்ம வசியம் அப்படின்னு பண்ணும்பொழுது சுத்தமாக ஒருத்தர் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ரொம்ப வெறுப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வெறுப்போடு இருக்கிறவங்களையும் இப்போ சில பேருக்கு என்னென்னா இவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி எனக்கு இவங்கள வசியம் பண்ணி கொடுங்க, ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் வந்து மேபி உண்மையாக கல்யாணம் பண்ண ஒரு இன்டென்ஷனாக கூட இருக்கலாம். இப்போ சில பேர் அப்படி கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்க்கெலாம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேர் வந்துட்டு சீரியஸாக ஒரு கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக தான் கேட்குறேன், ஆனால் வந்து என்னென்னா சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருப்பாங்க, இல்லைனா சண்டை போட்டு பயங்கர வெறுப்பில் இருக்காங்க, அவங்கள கூட சேர்த்துட முடியுமா? இப்போ கண்டிப்பாக சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியும். இப்போ அதாவது மை வித்தை மூலியமாகவும் சேர்க்க முடியும், வசிய பூஜை மூலியமாகவும் சேர்க்க முடியும். எல்லாத்துக்குமே ஒரு காலக்கெடுன்னு ஒன்று இருக்குது. இப்போது யாருன்னே தெரியாத ஒருத்தங்களை நம்ம சேர்த்து வைக்கணும்னா அது முடியாது. அது சும்மா போயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் உங்க கூட பேசிகிட்டு இருக்காரு, பழகிட்டு இருக்காரு, இல்லை நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க, இல்லை பழகிட்டு அதுக்கப்புறம் வேண்டாங்கிறாங்கன்னா அவங்கள நம்ம ஈஸியாக சேர்த்து வைக்கலாம். இல்லை ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க 2 பேரும் பிரிகிறாங்கன்னா ஒரு மனக்கசப்பு இருக்குன்னா அதை உடச்சி மறுபடியும் 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம். யாரோ ஒருத்தர் குப்பனையும் சுப்பனையும் ஒரு சுந்தரியும் கொண்டு உடனே சேர்த்து வை, இல்லை இந்த மைய தடவை வசிய போயிட்டு போனோம்னா அது நடக்காது. அது சும்மா வேணா அது ஒரு ஏமாற்று பேச்சு. அது ஏன் சார் அப்படி ஒரு வித்தியாசம்? தெரிஞ்சவங்களை சேர்க்க முடியும், தெரியாதவங்களை சேர்க்க முடியும். தெரிஞ்சவன்னா இப்போ ஒரு இல்லற வாழ்வியல்ல ஒரு கணவனும் மனைவி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொரு மனைவி இன்னொரு கணவனும் இப்போ நம்ம சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுவோம். நீங்கள் யார் யாருக்கு அப்படி பார்த்தாங்க இந்த கலைங்கிறது அது வேற ஒரு மாதிரி ஆகி போயிருமே. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் அதுக்கு வேற ஒரு பரிமாணம், வேற ஒரு பேர் கொடுக்குற மாதிரி ஆயிரும். நம்ம அதை வேற மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி ஆயிரும். இன்னாருக்கு இன்னார் அப்படின்னா பார்த்தாக்கா எல்லாருமே எல்லாத்துக்கும் இப்போ ஒரு நாட்டோட பிரதமர் எல்லாரும் மக்களோட ஜாதகத்தை எடுத்து எல்லாத்தையும் போட்டு இவங்கெல்லாம் இவங்களுக்கு வசியமாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆகிடும். அது கிடையாது. இவங்களுக்கு இந்த காரியம் நடக்கணும், இவங்களுக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனை தீரணும், இவங்களுக்கு இந்த செய்வன பிரச்சனை தீரணும், இவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும், இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு அவங்களோட தேவையை பொறுத்து அதுக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம்தான் ஒழிய இதை வேணா அப்படி நம்ம நீங்கள் யாரை வேணாலும் உங்களுக்கு வசியம் பண்ணித்தலாம். அந்த ஆண் பெண் வசியங்கிறது ஒரு முட்டாள்தனம், ஒரு தப்பான ஒரு வாதம். அது ஆண் பெண் வசியங்கிறது அது ஒரு தவறான ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனை அது வேற மாதிரி கொண்டு போகிறது தான். இது என்னன்னா அப்போ பார்க்குறவன் என்ன நினைப்பான், அவன் படிக்கிற பையன் இப்போ நம்ம அந்த பிள்ளைய நம்ம அவன் யாருன்னே தெரியாது, இல்லை அவன் எங்கே படிச்சுட்டு இருப்பா, அவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா பண்டாட்டின்னு வேற ஒரு பொண்ணோட போட்டோவை தான் கொடுப்பானுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அது எங்கே வேலை செய்யும்? பட் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இல்லை அது இருக்கும். நான் இப்போ என்ன அவங்ககிட்ட உண்மை இருந்தால் தான் அந்த காரியமே நடக்கும். தன்னோட மனைவி தன்னோட பிரிஞ்சிருக்கும் அதுக்காக உண்மையாக கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். தன்னோட காதலி உண்மையிலே பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா அது நடக்கும். அதை விட்டு யாரோ யாருக்காகவோ சும்மா வேணும் நம்ம பண்ணி அவசியம் பண்ணோன்னா அது வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா அது தவறான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அதுக்கு உண்டான தண்டனையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தவறான ஒரு விஷயத்தை இப்போ பண்ணிட்டு அதனால வர பாதிப்பு கண்டிப்பாக அதுக்கு உண்டான தண்டனை, உப்பு தின்னவன் தண்ணி குடித்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அன்றைக்கி செய்யலாம். கண்டிப்பாக அதனால ஒரு அழிவுங்கிறது அதையும் அவங்க சந்திச்சு தான் ஆகணும். சார், நம்ம வந்து எத்தனை நாட்களில் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி சார். இப்போ பொதுவாக என்னென்னா இப்போ வசிய பூஜை பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட நான் பொதுவாக மற்றவங்கள நம்ம எதுக்கு சொல்லலாம், இப்போ ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, எனக்கு சேர்த்து வைக்கணும், ஏதோ ஒரு அவங்களோட பிரச்சனையினால குடும்ப சூழ்நிலையாவோ இல்லை ஒரு அஃபேர்னாலையோ தேர்ட் பர்சன் என்ட்ரியாலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலைனால அவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ ஒருத்தர் நினைப்பாங்க நம்ம சேர்ந்து வாழணும், நம்ம குழந்தைக்காகவோ குடும்பத்துக்காகவோ இல்லை சூழ்நிலைக்காகவோ நம்ம சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு நூடுல்ஸ் சமைக்கிற நேரத்தில் நம்மளோட காரியம் நடந்துடணுங்கிறது மக்களோட எண்ணமாக இருக்குது. இப்போ 1 நாள் அவசியம், 3 நாள் அவசியம், 8 நாள் அவசியம், இதெல்லாம் சாத்தியமான வாய்ப்பே இல்லை. அதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் இது யாரையும் குறை சொல்கிறதா நினச்சிக்க வேணாம். இதுக்கான முதல்ல நம்ம அந்த அறிவு அந்த புரிதல்ங்கிறது நமக்கு வேணும்.
இதை இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளில் வசியம்னு சொல்லிட்டு யாருக்காவது போய் பணம் கொடுத்துறது. இப்போ என்கிட்ட வரவங்க என்ன ஊரெல்லாம் பணம் கட்டினேன் ஏமாற்றிட்டாங்க. எவ்வளோ கொடுத்தேன்னா 1000 கொடுத்தேன், 2000 கொடுத்தேன். 1000 கொடுக்குறேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு பூஜை சாமான் வாங்குறதுக்கே ஒரு 1000, 1500 செலவாகுது. அப்போ 1000 அவங்க என்ன வேலை செஞ்சுருப்பான்? நமக்கு அந்த புரிதல் வேணும் இல்லையா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அவன் மாந்திரிகர் பொய், அவன் சாமி பொய், வராகியம்மன் பொய், முருகர் பொய், அப்படியே அந்த கான்செப்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு ஒரு காரியம் நடக்கணும்னா குறைஞ்சபட்சம் நம்ம டைம் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு மண்டையை உடிச்சிட்டு பிரிஞ்சுட்டு வந்துப்பீங்க. இது உடனே மாறிடுமா? நம்ம ஒருத்தனை கத்தியில் எடுத்து நீங்கள் குத்திருப்பீங்க. குத்தினோடனே உடனே இப்போ சில பெண்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்க சிரிக்கும் போது கணவன் சிரிக்கணும், அவன் அழுங்கும் போது கணவன் அழுகணும் அப்படின்னு நினைக்கிறான். இவங்க எப்படி மனநிலையில் இருக்கானோ அப்படியே அவனும் இருக்கணுங்கிறான். அப்போ இது எப்படி மாற முடியும்? இவங்க உடனே மாறிட்டாங்க அப்படின்னாக்கா அவனும் மாறும். எல்லாருக்கும் அந்த வழி இது ஆணும் பெண் பேரும் கிடையாது. கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரே இதுதானே. இந்த புரிதல்ங்கிறது யாருக்கு இல்லை. ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு ஒரு சண்டை சச்சரவு வம்பு வழக்கு வருது, இல்லை நம்ம பிரிகிறோம் அப்படின்னா எதனால பிரிஞ்சோங்கிற அந்த அறிவுங்கிறது இல்லை இல்லையா? இப்போ நம்ம அதை உணர மாட்டேங்கிறாங்கல்ல. ஒரு ஒரு கடவுள் வந்து இங்கே யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்து பிரித்து வைக்கிறது கிடையாது. உங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால நீங்கள் பிரிகிறீங்க. இப்போ எதனால் பிரிஞ்சோங்கிறத யோசிச்சாவே நீங்கள் பல பேர் வந்து கோவிலுக்கோ இல்லை ஆன்மீகவாதியோ ஒரு மாதிரிவாதியோ தேடி போக வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள இப்போ அந்த கன்னியாகுமரி சைடு நாகர்கோவில் சைடெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா, அந்த கேரளா பார்டரை ஒட்டி இதெல்லாம் பண்ணா அங்கே நீங்கள் போனீங்கன்னாவே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஒரு இதுக்காக ஒரு ஆய்வுக்காக நான் போயிருந்தேன். இப்போ அங்கே போயிருக்கும்போது அவங்கள போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, இது மாதிரி இங்கே யாராவது மாந்திரி இருக்காரா, இல்லை ஒரு ஜோசியம் பார்க்குறக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் முதல்ல 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுங்க. கணவன் மனைவி ஒன்றா உட்காந்து பேசுங்க. அந்த ஏரியாவில் இருக்க அவங்களோட மனநிலையை நான் ஒரு சில ஏரியாலாம் நாங்கள் போய் சொல்லுவோம். அவங்களோட மனநிலை என்னென்னா 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுங்க. இங்கே 2 பேரும் பேசுகிறதே கிடையாது. இங்கே இவங்க 2 பேரும் பேசினாவே போதும். தன்னோட தவறு யார்கிட்ட இருக்குங்கிறது இங்கே உணர்றதே கிடையாது. 2 பேருக்குமான பிரச்சனை என்ன? இங்கே பல குடும்பங்கள் பிரியறதுக்கு வாய் தான் காரணம். புரிதல் இல்லாத திமிரு, அகங்காரம் இதுதான். இப்போ இதை யாருமே நம்ம புரிதலுங்கிற ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இல்லை. அப்போ இந்த இது எங்கே போய் முடியுது? பிரிவில் தான் வந்து முடியுது. நம்ம எதனால் பிரிஞ்சோங்கிறத உட்காந்து யோசிச்சாவே இங்கே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இங்கே அதை யாரும் யோசிக்கல. ஒரு தண்டனை நமக்கு கிடைக்குது, நம்ம பிரிஞ்சிருக்கோம்னா சரி என்ன செஞ்சால் அவன் மனசு மாறும், இல்லை என்ன செஞ்சால் அவர் கணவர் மனசு மாறுவார், இது யாருமே நம்மளை மாற்றிக்கலாங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன், அவன் என் காலடிக்கு வரணும், இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன், அவன் என் காலடிக்கு வரணும் இப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இவங்களோட காரியம் மட்டும் எப்படி நடந்துடும்? இப்போ ஒரு மாந்திரிகிட்ட கொண்டு கொடுத்து ஒரு வசிய பூஜை செஞ்சு ஒரு பொருளை கொடுத்தோன்னா அதை வாங்கி அப்படியே வச்சு அவர் பகுமானமாக அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, இவங்க நடந்துடணும். ஆனால் தான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டாங்க. நம்ம இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு வசிய பூஜை பண்ணி நம்ம பொருள் கொடுப்போம். ஒரு 11 நாள் விரதம் 90 நாளைக்கு இப்படி பண்ணு அப்படின்ட்டு அதை வாங்கி முதல் நாள் சாமி கும்பிட்றதோடு சரி, அதுக்கப்புறம் அதை கும்பிட்றதே கிடையாது. கேட்டாக்கா இல்லை நான் கும்பிட்டுட்டே இருக்குங்க. அந்த வேலையை கரெக்டாக யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ, நம்ம சொல்கிற விஷயத்த செய்கிறாங்களோ, அவங்களோட வாழ்க்கைங்கிறது மாறும். அந்த பிரச்சனைங்கிறது குறைய ஆரம்பிக்கும், நிம்மதியாக இருக்கும். ஒரு நாளில் மாற்றம் நடந்தவங்கலாம் இங்கே இருக்காங்க. ஆனால் இந்த புரிதலுங்கிறது இங்கே யாருக்குமே கிடையாது. ஒரு காரியம் நடக்கணும்னா குறைஞ்சது 48 நாள், அதிகபட்சம் 90 நாள், இதுக்குள்ளே அந்த காரியத்துக்கான ரிசல்ட் கிடைச்சிடும். ஒரு நாளில் நடக்கும், 3 நாளில் நடக்குங்கிறது அது நீங்கள் ஏமாந்து தெருவில் நிற்கிறதுக்கு தான் அது அது உங்களோட புரிதல், உங்களோட தலையெழுத்து. அதுக்கு மேலே யாரையும் ஒன்றும் சொல்லிருக்கல. சார், நான் சமீபத்தில் வந்துட்டு இந்த வசியமையை பற்றி ஒரு விமர்சனம் வந்து கேட்டேன். அதை நான் வந்து உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சார். என்னென்னா, வசியமை வந்துட்டு உண்மையாகவே வேலை செய்யும் அப்படின்னா, வசியமை வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா, எல்லா ஃபேமிலி கோர்ட் வாசல்லையும் போயிட்டு வசியமையை வச்சு வித்து எல்லாரும் சேர்த்து வைக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் எதுக்கு கோர்ட்லாம் இருக்குது? போயிட்டு வித்து எல்லாரும் சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா, அப்போ உண்மையாகவே அவங்க சேர்றாங்கன்னு எல்லாருமே நம்புவாங்க தானே. ஏன் வந்துட்டு இந்த வசியமையை வந்து பற்றி பேசுகிறவங்க இதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன பதில் சார்? இப்போ வசியமையை வச்சு எல்லாரையும் மாற்றலாமா? நம்ம இதை பேசும்போது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இதை வசியமையை வச்சு எல்லாரையும் மாற்றிடலாமா அப்படின்னா அது கிடையாது. இப்போ எல்லாருக்குமே வசியமை வேலை செய்யுமானா அதுவும் கிடையாது. அப்போ எல்லாருக்குமே மாந்திரிகம் வேலை செய்யுமா? அதுவும் கிடையாது. இப்போது ஒருத்தரோட நேர காலங்கள், அவங்களோட இப்போ நடக்கிற தசாபுத்தி இது எல்லாமே மெயின் ரோல் பண்ணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணவன் மணிக்கு ஒரே தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பெரிய சண்டை சச்சரவு வரும், பிரிதலுக்கு உண்டான நிகழ்வு நடக்குங்கிறது இயல்பாக இருக்கக்கூடியது. இப்போது அந்த ஒரே தசாபத்தி நடந்தாக்கா பிரிஞ்சிடணுமாங்கிறது விதி கிடையாது. நீங்கள் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாக்கா அவங்க வாழ்க்கையில் பிரியாமல் இருக்கலாம். இப்போ ஒரு ஜோசியக்காரை போய் நீங்கள் பார்க்குறீங்க, ஜோசியக்காரை பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கண்டம் இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க, இல்லை வீட்டில் பேசிக்கிறதுல சண்டை சச்சரவு இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா
இந்த பிரச்சனைகள்லாம் தீரும், இல்லை கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்கா உங்களோட பிரியாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புரிதலுக்காக, இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு. இப்போ வசியமைய வைக்கிறதுனாலையோ இதனால எல்லாத்தையும் மாற்றலாம்னா அது சாத்தியம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த செய்யலாம். ஒரு நம்பி வந்தா, அதாவது ஒரு இப்போ எந்த ஒரு காரியத்தையும் நம்பிக்கையோட செய்தால்தான் அதுக்கு உண்டான பயன் கிடைக்கும். நம்ம கேட்கும் போது ஒரு சிலர் கேட்பாங்க, இது நடக்குமா அப்படின்னா, அங்கேயே முடிஞ்சு போச்சு, அவன் அவுட், அவ்வளோதான். முதல்ல கேட்கும்போது உன்னால முடியலை, எல்லா பக்கமும் நீ அலைஞ்சிட்ட திரிஞ்சிட்ட, இல்லை வேற வழி இல்லைங்கும் போது தான் ஒரு கோவிலுக்கோ இல்லைன்னா ஒரு ஒரு ஆன்மீகவாதியோ இல்லை ஒரு மாந்திரிகரோ நீங்க தர்ற. அப்போ நீங்க வரும் அவங்களோட சில பேரோட பேச்சிலேயே சனி உட்காந்துருக்கும், நாக்கிலேயே சனி உட்காந்துருக்கு. நான் சொல்லிடுவேன், தம்பி உன் நாக்கில் சனி உட்காந்துருக்கு, நீ அப்புறம் வா அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க பேசும்போது கேட்பாங்க, இது நடக்குமா, இது கேரண்டியா, ஏன் இன்னொன்று அவங்களுக்கு குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஊரெல்லாம் சுற்றி கடைசியில் அடிபட்டுட்டு அப்போ அவனுக்கு என்ன இதாக இருக்கும், இது இப்படி எல்லாரும் ஏமாத்துருவாங்களோ இது பண்ணிடுவாங்களோ. நான் முதல்ல நான் இந்த இந்த ஃபீல்டில் நான் தான் அந்த ஒரு சவால் விட்டு தீர்க்கப்படும், அதாவது மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு தீர்க்கப்படணும்னு முதல்ல நான் இங்கே அதை கோட் பண்ணதே நான் தான். இப்போது நானே ஒரு சில விஷயத்த என்ன சொல்லணும்னா, பொறுமைக்காருங்க. இப்போ அவசரப்பட்டால் முடியாது. சவால் விட்டு எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியுமான்னு கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்குன்னு ஒரு சில விஷயத்துக்கு காலக்கெடு இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் ஒரு மனைவியை வந்து ஒரு அடிச்சுட்டு இல்லை துன்பப்படுத்திட்டு தண்ணியை போட்டு அடிச்சுட்டு, என்கிட்ட ஒரு சில நான் விதிமுறையெல்லாம் வச்சுருக்கேன். தண்ணி அடிச்சுட்டு கொடுமைப்படுத்திட்டு சண்டை போட்டவனுக்கு நான் எந்த காலத்தில் நான் வேலை செய்கிறதே கிடையாது. இப்போ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு பிரச்சனையை கொடுத்துட்டு அவன் மனசில் ஒரு காயத்தை, நீங்காத ஒரு காயத்தை பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு மாந்திரிகரை பார்த்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடணும், அவன் மனசு மாதிரி வந்துடணும்னா அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியமே கிடையாது. அப்போ இதை சவால் விட்டு தீர்க்க முடியுமோ? முடியாது. அவங்களுக்குள்ள அந்த ஒரு புரிதல் இல்லாத ஒரு உறவுக்குள்ள 2 பேருக்கும் புரிதல் கொண்டு வர வைக்கலாம், அவங்களோட மனக்கசப்பு நீங்க வைக்கலாம். இதை தான் நம்ம பண்ணலாம் ஒழிய, நம்பி வந்தா நம்பிக்கையோட அதுக்குண்டான பலன். இங்கே யாரையும் மாற்றக்கூடியது என்னோட வேலை கிடையாது, என்னோட நோக்கமும் கிடையாது. உன்னோட வாழ்வியல மாற்றம் என்ன, என்னை ஃபாலோ பண்ணலாம், வராயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஒரு காரியத்தை நம்பிக்கையோட எதாக இருந்தாலும் சரி, நான் வாழ்க்கையிலே நான் பேசும்போது நான் பல பேர்கிட்ட சொல்வேன், பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி அவங்க பேசும்போதே இப்போ இது நடந்துருமா, இது நடக்குமா, வருமா போகுமா, இப்படியே இருக்கிறவன் காலம்புல இப்படி தான் இருக்கணும். எதிர்மறையான பேச்சு சிந்தனை உள்ளவன் வாழ்க்கையில் என்றைக்கும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அவனோட வாழ்வியலும் அப்படி தான் இருக்கும். எந்த நேரமும் பொண்டாட்டினா நோய் நோயின்னு பேசிக்கிட்டு, இல்லைன்னா அவளை எதிர்மறையாக திட்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கவன் என்றைக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டான். பாசிட்டிவாக இருந்தாக்கா அவனோட வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்கும். வீட்டில் தினமும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. அதாவது தினமும் ஒரு வராகியை நினைச்சு வழிபாடு பண்ணுறதோ, இல்லை உன்னோட இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வழிபாடு பண்ணுறதோ, உன்னோட குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிங்கனாலும் வீட்டில் இருக்க பிரச்சனை தீரும். அதையும் மீறி ஒரு கணவன் மனைவி பிரச்சனை எனக்கு தீரலை, வீட்டில் ஒரு செய்வினை கோளாறு தீரலை, முடியாத பட்சத்தில் ஒரு மாந்திரியோ இல்லை என்னை மாதிரியோ இல்லை என்னை சார்ந்தவர்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர்களோ நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நபரை தேடி வந்தீங்கன்னா, அவர்கிட்ட நம்பிக்கையோடு போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலன்கள் நிச்சயமாக கைமீறி பலன் கிடைக்கும். ஓகே சார். தொடர்ந்து நம்ம வசியமையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.